ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே ஐ பிரே எவ்ரிதிங் எபிசோட் 1 தான். மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. அப்படி நீங்க இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டார்டிங்லேயே நூறுன்னு ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அங்கே இருக்க பாட்டி ஆயாக்கும் அவன் வந்து ஹெல்ப் பண்ணுறான்னா அவங்களும் நன்றி சொல்கிறாங்க. இதே மாதிரி அவனுக்கு கிடைக்கிற எல்லா வேலையும் செய்கிறான். அங்கே இருக்க எல்லாருமே அவனை பயங்கரமாக பாராட்டுறாங்க. நூறு ரொம்ப நன்றி, உன்னால எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அது எல்லாமே ஷெட்யூல் படி வேற லெவலில் போகும். ஓ அப்படியா, அப்போனா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் அதுக்குள்ளேயே பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு காப்பாத்துங்க அப்படின்னு கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குதா. இதனால அவன் அந்த டஞ்சனை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அங்கே ஏதோ ஒரு கவு உருவத்தில் இருக்க ஒரு பெரிய மாஸ்டரும் இருக்கு. அட இம்மா பெருசா இருக்கு, இன்னது இது. இதுக்கப்புறம் சீன் பாஸ்ட்டுக்கு போது ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இவன் தான் அந்த நூறு. அவன் அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்றான். அவங்க அம்மாவோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கா. இதனால ஆளு தான் பாத்துக்கிறான். அவங்க அம்மா கையிலயும் சொல்றான், இப்ப டைம் வந்துருச்சு, நான் வெளியில போய் கோட்டை வந்து பார்க்க போறேன். அதுக்கும் மேல வைல்ட் அனிமல் ரேபிட் அதையும் நான் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் என்ன நம்ம சூப் வச்சு குடிக்க வேண்டியதான். ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்ல, அந்த ராக்கை தாண்டி நான் வந்து போக மாட்டேன். ஆனா அதுக்குள்ள அவங்க அம்மா ஒரு மாதிரி இரும்ப ஆரம்பிச்சாங்க. நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, நான் திரும்பவும் தண்ணியை சூடு பண்ணி கொண்டு வரேன். ஹே நூறு, நீ கிட்ட வா. கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நூறோட முகமும் ஒரு மாதிரி அழுக்கா இருக்குமா, அதையும் கிளீன் பண்ணிங்கன்னு சொல்றாங்க. ஹே நூறு, என்ன மன்னிச்சிரு, என்னால உனக்கு எதுவும் பண்ண முடியல. ஆனா அட்லீஸ்ட் உனக்கு விரும்புற மாதிரி உன்னோட வாழ்க்கைய நீ வாழலாம். இதுக்கப்புறம் நைட் ஆகுது. அங்க சூப்பையும் ரெடி பண்றானா, அதை ரெடி பண்ணி கொண்டு வந்து பார்த்தாதான் தெரியுது அவங்க அம்மா வந்து அப்படியே இறந்து போயிட்டாங்க. இதனால ஆளு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மாவை புதைச்சிட்டு அவன் தனிமையில வாழ ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தேவையானதை அவனே பண்ற மாதிரி தான் எல்லா விஷயமும் அவனுக்கு அமையுது. காட்டுக்கு போய் ரேபிட்டை வேட்டையாடுறது, அவனே சமைக்கிறது, அவனே சாப்பிடுறது, இதே மாதிரி எல்லா விஷயமே அவனே பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் அவன் வந்து தனியா உட்காந்து இருக்கானா, அங்க அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது. இதனால அவன் மேல ஏதோ ஒன்று தேடுறான். தேடி பார்க்கும் போது அவன் கையில ஏதோ ஒரு புக்கும் மாட்டுது. அதை பார்க்கும் போது தான் அவனுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. அவன் சின்ன பையனா இருக்கும் போது அவங்க அப்பா வந்து நிறையவே கதை எல்லாம் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு கதை தான் இது. யாரோ ஒருத்தங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான டிராகனை கொன்னாங்க. அந்த பர்சன் நிறையவே ஸ்பெல்ஸை கத்துக்கினாரு. அங்க ஃபாரஸ்ட்ல இருக்கிற கசியும் நீக்கினாரு. இதே மாதிரி அவரு தொடர்ந்து நல்ல விஷயத்தையே செய்ய ஆரம்பிச்சாரு. அப்பா இது வந்து நல்லா இருக்கு, இன்னமும் சொல்லுங்க. இதெல்லாம் அவன் பிரசன்ட்லயும் யோசிச்சு பார்த்துன்னு இருக்கான். எவ்வளவு நேரமா ஒரு கதையில இருக்கிற ஒரு ஹீரோ பத்தி சொன்னாங்களே, அவரு சொல்ல போன ஒரு அட்வென்ச்சரர். அதை பார்த்து இவனுக்கும் அந்த மாதிரியே மாறணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. இதுக்கப்புறம் அடுத்த நாளாவது அவங்க அம்மாக்கும் அப்பாக்கும் வழக்க போல எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அவங்க அம்மா கிட்டையும் சொல்றான், நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்த விட்டு போக போறேன். நீங்க சொன்ன வார்த்தைகள், அதாவது அட்லீஸ்ட் உன்னோட வாழ்க்கைய நீ எப்படி விரும்புறியோ அந்த மாதிரி வாழு, அதை நான் பண்ண போறேன். இதனால அவன் அந்த இடத்த விட்டும் போக ஆரம்பிக்கிறான். வெளியில போனதுக்கு அப்புறம் அங்க நைட் ஆயிதா ஒரு இடத்துல தங்குறான். நைட் டைம்ல வித்தியாசமான சவுண்ட்லாம் கேக்குது, பயமா இருக்கு. இருந்தாலும் அது எல்லாத்தையுமே தாங்கிக்கின்னு அடுத்த நாள் அவன் டவுனை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அங்க டவுன்ல இருக்க கேர்ள்ஸ் கிட்டையும் வழி கேட்கறானா, அங்க அவங்களும் கரெக்டா சொல்றாங்க. இதனால ஆளு உள்ள போக ஆரம்பிக்கிறான். உள்ள எல்லாமே அவனுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அங்க இருக்க மக்கள், அங்க இருக்க கடை எல்லாமே அவனுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியுது. ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் அவன் பாக்குறான். இதுக்கப்புறம் ஃபைனலி ஏதோ ஒரு ஷாப்புக்கு வரான். அங்க பார்த்தா அவரு கத்த ஆரம்பிக்கிறாரு, ஹே தம்பி, இது வந்து உனக்கான ஏரியா இல்லப்பா. ஆனா வெளியில இருக்க காட்ஸ் அவங்க தான் சொன்னாங்க, அதாவது நான் இங்க வந்தா ஒரு அட்வென்ச்சரரா என்னால மாற முடியும்னு. நீ வந்து இன்னும் விளாட இருக்க, விளையாட்டுத்தனமா நீ வந்து எப்பயுமே இருக்க கூடாது. உன்னோட பேரண்ட்ஸ் வந்து உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுவாங்க. ஆனா என்னோட பேரண்ட்ஸ் அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்களே. என்னது, இறந்து போயிட்டாங்களா? சரி, உன்னோட பேர் என்னது? என்னோட பேரா? என்னோட பேரு நூர். உன்னோட பேரு நூரா? நீ இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கியா? அங்க ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது ஸ்கூலு ட்ரைனிங்னு எதோ நீங்க சொல்றீங்க, அதுவா உனக்கு வந்து புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரி பசங்களுக்காக தான் அதை உருவாக்கியிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கான ஜாப், உனக்கான ஸ்கில் எல்லாத்தையுமே அவங்க சொல்லி தருவாங்க. உனக்கு ஏத்த லெவல்ல இருக்கிற ஜாபையும் அவங்க தருவாங்க. அதாவது நீ அங்க மேஜிக்கையும் கத்துக்கலாம், ஸ்வார்ட்மேன்ஷிப்பையும் கத்துக்கலாம். ஓ அப்படியா, அப்படின்னா அது வேற லெவல் தான். நான் வந்து கண்டிப்பா அங்க போகணும். இதுக்கப்புறம் அவன் ஸ்வார்ட்மேன்ஷிப்பை கத்துக்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங் ஸ்கூலுக்கு போறான். அங்க எல்லாருமே ஒரு விதமா பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துன்னு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு பர்சனும் ட்ரைனிங் எடுத்து அவனுக்கு அந்த ஸ்வாட்ல இருந்து நெருப்பெல்லாம் வர ஆரம்பிக்குது. நான் வந்து சாதிச்சிட்டேன், நான் ஃபைனலி இதை பண்ணிட்டேன். இதை பாக்குற நூறுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அப்பனா என்னாலே இதை பண்ண முடியல. இதனால ரொம்ப ஹார்டா அவன் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி ஒரு மாசம் கடந்து போது அவன் என்னதான் ட்ரெயின் பண்ணாலும் அங்க எந்த விதமான பவர்ஸ் அவனுக்கு வரவே இல்லை. போதனூர், இப்போ உன்னால எதுவுமே பண்ண முடியல. இல்ல இன்னமும் கொஞ்சம் டைம் தாங்க, நான் வந்து இதை கூடிய சீக்கிரத்துல மாஸ்டர் பண்றேன். இல்ல நூர், இது வந்து உனக்கு செட் ஆகாது. நீ அதுக்கு பதில் வேற விஷயத்தை ஏன் பண்ணக்கூடாது? அவங்க அட்டாக் பண்ண வந்தா அதுல இருந்து நீ தப்பிக்கலாம். ஆனா ஒண்ணு, இந்த ஸ்கூல்ல உன்னோட டேலண்ட்டை கண்டுபிடிக்க முடியல. உனக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கோ அதை வந்து நீ வேற ஏதாச்சும் ஸ்கூலுக்கு போய் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு. இதனால ஆளு வேற ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறான். அது ஒரு வாரியருக்கான ஸ்கூல் தான். இங்க வெப்பனை வச்சுலாம் நம்ம சண்டை போடணும். இதனால கிங்கு கூட எல்லாம் அலியன்ஸ் போட்டு நம்ம
நம்ம பயங்கரமா சண்டை போடுற மாதிரிலாம் இருக்கும். இதுல உயிருக்கு பாதிப்பு கூட உண்டாகலாம். இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதெல்லாம் பண்ண போறேன். இதுக்கப்புறம் உள்ள போய் அதே மாதிரி 1 மாசத்துக்கு அவன் ட்ரைனிங் எடுக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கல. நூர், உனக்கு வந்து ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்து லைட்டா தான் தெரிஞ்சிருக்கு உன்னோட பிசிக்கல் எபிலிட்டியில. ஆனா இதே மாதிரி நீ ரொம்ப நாளைக்கு ட்ரைனிங் எடுத்தா அவ்வளவுதான், உன்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இதனால நூறுக்கும் வேற வழி தெரியல. அவன் வேற ஒரு ஸ்கூலுக்கும் போகிறான். அது ஒரு ஹண்டருக்கான ஸ்கூல் தான். இருந்தாலும் அங்கேயும் அவனுக்கு அது சரிப்பட்டு வரல. அதுக்கப்புறம் யத்தீஃப் அப்படின்னு ஒரு ஸ்கூலுக்கும் போறான். அங்க பேசிக்கலா இந்த தரையில இருக்கிற ட்ராப் எல்லாத்தையும் இவன் டிஃப்யூஸ் பண்ற மாதிரி எல்லாம் வேலை பண்ணும். ஆனா உன்கிட்ட அந்த மாதிரி எந்த விதமான திறமையும் இல்ல. பையங்க ஆவறது அது வந்து ஒரு கேள்விக்குறிதான் உன்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அவன் மேஜிக் ஸ்கூலுக்கும் போறான். அங்கேயும் அவனால மேஜிக்கையும் சரியா கத்துக்க முடியல. என்னதான் ஆளு மேஜிக்க கத்துக்கினாலும் அதுல குட்டியுண்டு ஃபயர் தான் வருது. தம்பி, இது வந்து உனக்கு செட் ஆகாது, நீ வேற எங்கேயாச்சும் போப்பா. இதே மாதிரி கடைசியா கிளர்க் அப்படின்னு ஒரு ஸ்கூலுக்கும் போறான். அங்கேயும் உன்னோட பவர் எல்லாமே லோவா இருக்கு அப்படின்னு சொல்லி தொத்தையும் விட்டுறாங்க. அங்க இதனாலே வேற வழி இல்லாம அவன் திரும்பவும் எங்க ஆரம்பிச்சானோ அதே ஷாப்புக்கே வரான். தம்பி, நீ வந்து என்ன சொல்ற? உன்கிட்ட எந்த விதமான ஸ்கில்லும் இல்லையா? கடந்த 3 மாசமாவே அங்க நீ ட்ரைனிங் பண்ணிருக்க. அதுல ஒண்ணுத்துல கூடவா உனக்கு ஸ்கில் ஆப்டைன் பண்ண முடியல? அங்க அந்த கில்டுல இருக்க ஆளுக்கும் வேற வழி தெரியல. உன்னால ஒரு அட்வென்ச்சரரா மாற முடியாது. நீ வந்து வெளியில போறது நல்லதுப்பா. இதனால சீட்டியை விட்டும் அவன் அப்படியே ரொம்ப சோகமா போக ஆரம்பிக்கிறான். எனக்கு வந்து எந்த விதமான பவர்ஸும் இல்ல போல, என்கிட்ட டேலண்டும் இல்ல, நான் சுத்த வேஸ்ட். நூறு திரும்பவும் அவனோட வீட்டுக்கு வரான். அம்மா, அப்பா, நான் திரும்பவும் வந்துட்டேன். என்கிட்ட எந்த விதமான டேலண்டும் இல்ல. ஆனா நான் என்ன பண்ண போறேன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும்னா நிறையவே ட்ரைனிங் எடுக்கணும். ட்ரைனிங் எடுத்தா நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆவேன். அதனால அங்க எல்லாத்தையுமே கத்துக்கனால அந்த ஒரு விஷயத்தையும் அங்க அதே மாதிரி ட்ரை பண்ணி கத்துக்க ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் இது வந்து ஸ்வார்ட்மேன்ஷிப்ல இருந்து நான் கத்துக்கினேன். நான் இன்னமும் அவங்க அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னா நான் பகல் ராத்திரி எதுவுமே பார்க்க கூடாது. இதே மாதிரி அவன் 1 வருஷத்துக்கு ட்ரெயின் பண்றான். ட்ரெயின் பண்ணி அவன் ஒரு பிரீத்திங்கை மாஸ்டர் பண்றான். ஆனா என்னதான் மாஸ்டர் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு எந்த விதமான நியூ ஸ்கில்லையும் அக்யூர் பண்ண முடியல. இதே மாதிரி 3 வருஷம் கடந்து போது. என்னதான் 3 வருஷம் கடந்து போனாலும் அது பழையபடிதான் இருக்கு. இன்னும் ஒண்ணு, எல்லா ஸ்வாடையுமே அவனால தூக்க முடியுது. ஆனாலும் அவன் ஒரே ஒரு பிரீத்திங்கை தான் மாஸ்டர் பண்ணிருக்கான். என்னால இன்னமும் நியூ ஸ்கில்ல ஆப்டைன் பண்ண முடியல. இதே மாதிரி போச்சுன்னா எல்லாமே வேஸ்டா போயிடும். என்னால வெறுமா கனவு தான் காண முடியும். அதாவது நான் ஒரு அட்வென்ச்சரரா மாற முடியும்னு. இதனால நூறு இன்னமும் ஹார்டா ட்ரெயின் பண்றான். ட்ரெயின் பண்ற ட்ரைனிங்ல அவன் வச்சுன்னு இருக்க அந்த உடன் ஸ்வாட் அதுவே ஒஞ்சி போயிடுது. இது வந்து பத்தாது. இதை வச்சு என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் வந்து இன்னமும் இன்டென்ஸா ட்ரெயின் பண்ணும். இதே மாதிரி ராத்திரி பகல் அவன் திரும்பவும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான். 10 வருஷமும் கடந்து போகுது. அங்க திரும்பவும் அந்த அட்டாக்கு ட்ரை பண்றானா அங்க பழையபடி தான் எல்லா விஷயமும் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, ஸ்டார்டிங்ல அவன் 100 ஸ்வாட வச்சு இந்த ட்ரைனிங் ஆரம்பிச்சிருப்பான். இப்போ டெவலப் ஆகி 1000 ஸ்வாடுக்கு அவன் வந்திருப்பான். நான் இந்த அளவுக்கு அவன் வந்திருந்தாலும் கடந்த 14 வருஷத்துல அவனுக்கு எந்த விதமான நியூ ஸ்கில்லும் கிடைக்கல. இதுக்கப்புறம் அவன் கில்டுக்கு வரான். கில்டுக்கு வந்து அவனோட பவர்ஸை பத்தி அவன் சொல்றான். பிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட், லோ ஃபிளேம், டீச்சர் அப்படின்னு அவனோட பவர்ஸை பத்தி சொல்றானா அதெல்லாம் ரொம்ப லோவா இருக்கு. உங்ககிட்ட உண்மையிலேயே எவ்வளவுதான் பவர்ஸ் இருக்கா? உண்மையிலேயே என்கிட்ட எவ்வளவுதான் இருக்கு? அப்போனா நீங்க ராயல் கேபிட்டல் அந்த ஸ்கூல் ட்ரைனிங் அதை பத்திலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கும் மேல எல்லாத்துக்கும் நான் போயிட்டேன். அப்படி நீங்க போய் உங்ககிட்ட எவ்வளவுதான் திறமைகள் இருக்கா? அப்போனா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதாவது என்னால எதுவுமே பண்ண முடியாது அதுதானே? அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அதுக்குள்ளேயே இந்த கில்டுக்கு ஆல்ரெடி ஒருத்தர் இருப்பாருல்ல, அவரு வராரு. என்னப்பா, ஒருத்தங்க நியூவா ஜாயின் பண்ணா போதுமே இந்த மாதிரி தொல்லை பண்றது? அட நீங்களா? உங்களை பார்த்தே ரொம்ப நாளாச்சு. என்ன வந்து நல்லா தெரியற மாதிரி நீ பேசுற? அப்போனா நீ யாரு? அப்புறம் தான் அவரு நல்லா உத்து பாக்குறாரா? அவருக்கும் தெரியுது. அட நூர், இது வந்து நீதானா? ஆமா, நீங்க கரெக்டா சொல்றீங்க, இது நான் தான். அப்பனா நூர், நீ ரொம்ப நாளாவே தனியா தான் ட்ரைனிங் எடுத்துனியா? ஆமா, நான் வந்து ரொம்ப நாளாவே தனியா தான் ட்ரைனிங் எடுத்தேன். நான் தான் அத்தனை வருஷம் நான் ட்ரைனிங் எடுத்தாலும் எனக்கு ப்ரே பண்ற ஸ்கில் அது ஒண்டிதான் இருக்கு. வேற எதுவுமே எனக்கு இல்ல. உனக்கு இன்னமும் தெரியலன்னு நினைக்கிறேன். அட்வென்ச்சரர் இதுலயே நிறைய லெவல்ஸ் இருக்கு. எஸ் ரேங்க் அது வந்து ரொம்ப ஹையஸ்டான லெவல்ல இருக்கிற ரேங்க் அட்வென்ச்சரர். அதே மாதிரி இ ரேங்க்ல வந்து வித்தியாசமான அட்வென்ச்சரர் இருப்பாங்க. அவங்க கிட்ட டிஃப்ரெண்டான ஸ்கில்ஸும் இருக்கும். ஆனா உன்கிட்ட அந்த மாதிரி எந்த விதமான ஸ்கில்ஸும் இல்ல. அப்பனா என்னால ஒரு அட்வென்ச்சரரா மாற முடியாதா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அது வழி இருக்கா? அதை பத்தி சொல்லுங்க. எஃப் ரேங்க்னு ஒரு ரேங்க் இருக்கு. அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ண முடியும். அப்புறம் என்ன, வேற என்ன, நான் அதுல ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆனாலும் அதுல சில பல கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நீ வெளியில போக கூடாது, அனாவசியமா எதையுமே கில் பண்ண கூடாது, வெளியில இருந்து எந்த விதமான பொருளையும் எடுத்துன்னு வரக்கூடாது. அதே மாதிரி வில்லேஜ்ல சில பல சின்ன வேலை இருக்கும். அதெல்லாம் நீ பண்ற மாதிரி இருக்கும். அதுல உனக்கு ஒதுக்கப்பட்ட சில பல அமௌண்ட்டும் கிடைக்கும். ஆனா இந்த வேலையில உனக்கு எந்த விதமான ட்ரபிளும் வராது. இது ஆப்வியஸ் தான். ஏன்னா இந்த சிட்டில இருக்க பெக்கர்ஸ் அவங்களுக்கு தான் இந்த ஜாப் எல்லாமே கிடைக்குமே. இதெல்லாம் அவன் தெரியாதனமா சொல்லிடுறானா? அங்க நூறுக்கும் கேட்டது. வந்து ஏதாச்சும் இதை கேட்டியா நான் சொன்னதை? இல்ல, பரவாயில்ல, நீங்க வந்து என்ன சேர்த்துக்கோங்க. அப்படின்னா ஓகே, நீ இன்னில இருந்து எஃப் ரேங்க் அட்வென்ச்சரர். இதை கேட்டோன்னே ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இது வரைக்கும் அவனால அட்வென்ச்சரராகவே மாற முடியல. ஆனா ஃபைனலி இன்னைக்கு வந்து அவன் அட்வென்ச்சரரா மாறி இருக்கான்ல. அதான் வளர்ந்திருந்தாலும் உள்ள ஒரு சின்ன பையன் இருக்கதான் செய்வான். அதனால அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். இதுக்கப்புறம் வேற என்ன, அவன் அங்க ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு
இருக்கிற வேலை எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறான். வெயிட்டான பொருளை தூக்கி ஹெல்ப் பண்றது, அங்க பூனையை பிடிக்கிறது, இதே மாதிரி சில பல ஜாபியும் அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். தாத்தாங்களுக்கு ஹெல்ப் பண்றது, சின்ன பசங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறது, இதெல்லாம் அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் நைட்டு ரெஸ்ட் எடுக்கும் போதும் அவன் அதை பத்தி தான் யோசனை இருக்கான். பரவாயில்ல, என்னோட கனவு அட்வென்ச்சரரா மாறுது, அது எப்படியோ உண்மையாயிடுச்சு. ஆனா இதுக்கு மேலேயும் என்னால எதுவுமே பெருசா பண்ண முடியாது போல. ஆனா இதுவே எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா தான் இருக்கு. இதே மாதிரி அடுத்த நாளாவது அங்க அந்த பாட்டி ஆயாக்கும் ஹெல்ப் பண்றான். அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு சீனை காட்டிருப்பாங்களே, அதுதான் இது. இதுக்கப்புறம் வேலை செஞ்சு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்றான். அதுக்கப்புறம் தான் அங்க ஒரு பொண்ணு காப்பாத்துங்க அப்படின்னு கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கும். உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது அந்த சின்ன பொண்ணு அது பார்த்தா ஒரு பெரிய மாஸ்டர் கிட்ட மாட்டின்னு இருக்கும். அட இது கவு மாஸ்டர் ஆச்சு, இது என்ன இம்மா பெருசா இருக்கு. அதுக்கும் மேல புக்கு, அதுல ஒண்டிதான் நான் எவ்வளவு பெரிய மாஸ்டர் எல்லாத்தையும் பார்த்திருக்கேன். ஆனா இது எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அங்க சில பல காட்ஸ் இருக்காங்க, அந்த பொண்ணு ப்ரொடெக்ட் பண்ணலான்னு பாக்குறாங்க. இருந்தாலும் அங்க இருக்க அந்த மாஸ்டர் அப்படியே வந்து தட்டி விட அங்க இருக்கிற அந்த பர்சன் அப்படியே துண்டா போயிடுறான். அங்க நூறும் இப்பதான் செக் பண்றான், அந்த பர்சன் வந்து அப்படியே செத்து போயிட்டு இருக்கான். இதே மாதிரி இன்னொருத்தனையும் அந்த மாஸ்டர் அப்படியே கொன்னுது. எல்லாருமே இங்க வாங்க, இந்த பொண்ணை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணும். இதனால அவங்க ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் அந்த மாஸ்டர் அடிக்கலன்னு போறாங்களா, அவங்க எல்லாரையுமே அந்த மாஸ்டர் அப்படியே கொண்டு போட்டுது. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வேற யாருமே இல்லையா, அந்த பொண்ணை கொல்லலான்னு அந்த மாஸ்டர் போகுது. அங்க நூறுக்கும் புரியுது, அட அவளை கொல்ல போகுது. இதனாலே அங்க இருக்க ஒரு கல்லை தூக்கி அந்த கண்ணு மேலே ஏறிறான். இதனால அந்த மாஸ்டர் இவனை நோக்கி வர ஆரம்பிக்குது. இதே ஒரு வாய்ப்பாச்சு, இவனும் எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்றான். இருந்தாலும் அதோட வேகம் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க வேற வழி தெரியாம அவனோட ஸ்வாட வச்சு அங்க தாக்க ஆரம்பிக்கிறான். என்னதான் அவன் பிரே அட்டாக்க வச்சு தாக்குனாலும் அவனோட ஸ்வாட் தான் அங்க கொஞ்சம் கொஞ்சமா நொறுங்க ஆரம்பிக்குது. அந்த மாஸ்டரும் பயங்கரமா தாக்குது. அது ஒரு ஒவ்வொரு அட்டாக்கும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு அட்டாக் பட்டாலும் நான் வந்து காலி ஆயிடுவேன். ஏன்னா அதோட பவர் அது பயங்கர இன்டென்ஸா இருக்கு. அந்த பொண்ணு அவ வர தனியா இருக்கா, அவளை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனா அதுக்குள்ள அந்த மாஸ்டர் அந்த பொண்ணை கொல்லலான்னு போதா, இவனுக்கும் வேற வழி தெரியல. அவனோட ஸ்பீடா ஓடுற பவரை யூஸ் பண்ணி அங்க போய் அந்த பொண்ணை காப்பாத்தவும் ட்ரை பண்றான். அங்க காப்பாத்தும் போது அவன் வச்சு இருக்க அந்த கத்தி அதுவும் துண்டு துண்டா நொறுங்கிது. என்னால என்னதான் ஒரு அட்வென்ச்சரரா இருக்கிற ஒரு ஹீரோவா மாற முடியலனாலும் நான் இந்த பயந்து போயிருக்கிற சின்ன பொண்ணை காப்பாத்தி ஆகணும். ஏன்னா எங்க அப்பா சொல்லியிருக்காரு, கெட்டவங்களை நோக்கி நம்ம ஸ்வாட உயர்த்தணும், அந்த ஈவிலான ஸ்பிரிட்டை நம்ம கொல்லணும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை நம்ம தான் காப்பாத்தணும். அங்க நோருக்கும் வேற வழிய தெரியல. அந்த உடைஞ்சு போன ஸ்வாட் அதை வச்சே பெரிய அட்டாக் பண்றானா. கரெக்டா அந்த டைம்ல அந்த ஸ்வாட மேல பார்த்தா அந்த ஸ்வாடு அப்படியே அதோட தலையை வெட்டி போட்டுது. ஜஸ்ட் மிஸ், நான் வந்து தப்பிச்சிட்டேன், இல்லைன்னா என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கும். அந்த மாஸ்டரை எப்படி அவன் கொன்னனால அந்த பொண்ணுமே ஃப்ரீ ஆயிடுது. எனக்கு அன்னைக்குதான் தோண ஆரம்பிச்சது, இந்த மாதிரி என்னாலையும் இந்த உலகம் முழுக்க டிராவல் பண்ணி என்னாலையும் ஒரு அட்வென்ச்சரரா மாற முடியும்னு. அங்க பின்னாடி அந்த பொண்ணு நன்றி சொல்லுது, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா என்னதான் இருந்தாலும் இவங்கள நம்மளால காப்பாற்ற முடியல. சரி, உங்களோட பேரை வந்து நான் தெரிஞ்சுக்கலாமா? அது ஒன்னும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல, இருங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த பொண்ணை தேடி நிறைய பேர் வராங்க. லியூன்பர்க், நீங்க வந்து இங்கதான் இருக்கீங்களா? அங்க நூறும் போக ஆரம்பிக்கிறான். என்னால நம்ப முடியல, நான் வந்து அதை கொன்னுட்டேன். ஆனா நான் என்னதான் அதை கொண்டிருந்தாலும் எனக்கு இன்னமும் ட்ரைனிங் தேவைப்படுது, நான் இன்னமும் ட்ரைனிங் பண்ணும். இப்படி அவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட்ல ஒரு பயங்கரமான மாஸ்டரை ஒண்ணுமே இல்லாத பவரை வச்சு தோக்க வச்சிருப்பான். இதே மாதிரி அவனோட வாழ்க்கையில நிறைய விஷயம் நடக்க போகுது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்றேங்க. இந்த அனிமே எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. லைட்டா இந்த அனிமேல கிராபிக்ஸ் ஒண்டி தான் ஒரு குறையா தெரிஞ்சது, மத்தபடி எல்லாமே வேற லெவல் தான். மறக்காம கீழே லைக் பண்றேங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.